கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக. தாவீது இந்த சங்கீதத்திலே 53வது சங்கீதத்திலே தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி அல்லேலூயா கவுன்ஷீனா தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, யாரெல்லாம் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மதிகேடன். யாரெல்லாம் தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மதிகேடன். அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுவதற்கு வெகு நாள் இருக்காது. தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறவர்கள் யாரும் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை, நீங்கள் அருவருப்பான காரியத்தை வேதத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு தெரியும்? அருவருப்பான காரியம் என்னன்னு தெரியுமா? அருவருப்பான காரியம் என்னன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட அருவருப்பானவைகளை குறித்தும் அருவருப்பானவைகள், இன்னும் அருவருப்பானவைகளை நிறைய இடங்களில் வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க வேண்டாம், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 வசனத்தை சொல்லி நாம் அப்படியே கடந்து போவோம். அருவருப்பானவைகள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாவைகள் எல்லாமே அருவருப்பு தான். அதில் பார்த்தீங்கன்னா விக்கிரகாரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், பொய், இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருவருப்பானவைகளை செய்வார்களாம் அவர்கள். தங்களை கெடுத்து கொள்ளுகிறவர்கள் மதிகேடர்கள். எப்படி என்ன செய்கிற அருவருப்பான பாவத்தை செய்து விடுவார்கள். அல்லேலூயா. என்ன பாவம் செய்கிறாங்களாம்? அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நன்மை செய்கிறவர்கள் குறைந்து வர்றாங்க. ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் நான் பாருங்கள், இந்த ஸ்தோத்திரம் நத்தத்துக்கு அந்த தரித்திரக்கு சாப்பாடு கொடுக்க போகும் பொழுது கவனிக்கிறேன், நிறைய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் கடந்து போனாங்க. எப்படின்னா, சட்டை போடாமல் கணவர் வண்டியை ஓட்டிக்கிட்டோம், பின்னாடி மனைவி உட்காந்துட்டு ஒவ்வொருத்தர் மஞ்சள் கலர் அந்த சிலையெல்லாம் கட்டிட்டு போனாங்க. இவர்கள் பக்தி உள்ளவர்கள் தான், பக்தி. ஆனால் அங்கே போய் கடந்து போக இந்த கூட்டத்துக்குள்ளாராக தர்மம் எடுக்கிறவர்களுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட அவர்களுக்கு மனசு இல்லை. சுற்றியில் நிறைய நான் பார்த்தேன். உள்ள இன்றைக்கெல்லாம் வர வேண்டாங்கயா, கூட்டமாக இருக்கும், தரித்திரருக்கு உணவு கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆனால் நான் போனேன், உள்ளே நுழைஞ்சி கொடுக்கும் பொழுது வரிசையாக போகிறாங்க. பக்திக்கு ஏதுவாய் அவர்கள் கும்பிடுற சாமியை கும்பிடன்னு போனாங்களே தவிர நன்மை செய்கிறவர்கள் இல்லை. அந்த இடத்துல பிச்சை கேட்குறாங்க, தர்மம் கேட்குறவங்களுக்கு ஒரு தர்மம் கொடுக்கறது அநேகர் பார்த்தேன் நான். ஸோ அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அவர்கள் எனக்கு அருமையானவர்களே, மதிகேடன் தேவன் இல்லைன்னு சொல்லுகிறான். மதிகேடன் அருவருப்பானதை செய்கிறான். மதிகேடன் அக்கிரமங்களை செய்கிறான். மதிகேடன் நன்மை செய்கிறதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நன்மை செய்வதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னது? நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகக்கூடாது. சோத்திரம் அக்கிரமமோ சோத்திரம் கர்த்தருடைய நாம இன்னைக்கு அருவருப்பான காரியங்களையோ செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மதிகேடன் சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இப்படி அக்கிரமங்கள் அருவருப்பானவைகள் செய்கிறார்களோ அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் அங்கிருந்து பார்க்குறாரு. எல்லாரும் வழி விலகி போகிறாங்க. என்னதான்? தேவனை விட்டுட்டு வழி விலகி போகிறாங்களாம் அநேகம் பேர். இதில் வேதம் பொய் சொல்லுகிறது கிடையாது. யாருங்க? தேவனை தேடுக உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து அவர்கள் எல்லாரும் வழி விலகி
கவனிங்க, யாரெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விழுகிறார்களோ ஏகமாக கெட்டு போயிடுவாங்க. ஏகமாக நான் யாரெல்லாம் கெட்டு போவாங்க? வழி விழுக யாரெல்லாம் கெட்டு போவாங்க? அதில் சொல்ல ஏகமாய் கெட்டு போவார்கள். யார் யாரெல்லாம் கெட்டு போவாங்க? அவங்களோட இருக்கவங்க. ஏகமாய் கெட்டு போவாங்கன்னா யார் யாரெல்லாம் கெட்டு போவாங்க? அவர்களோடு இருக்கிற குடும்பத்தார் எல்லாமே கெட்டு போயிடுவாங்க. நீங்களும் நானும் வழி விலகி போவதற்காக கர்த்தர் அழைக்கல. யாரெல்லாம் தேவனை விட்டு வழி விலகிறார்களோ அந்த குடும்பம் கெட்டு போயிடும். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் சுற்றிலும் தலையிலிருந்து கால் வரையிலும் கெட்டு போயிடும். தலையிலிருந்து வால் வரையிலும் எல்லாம் கெட்டு போயிடும். கர்த்தர் நம்பி வந்தாச்சு, வழி விலகி போகலானால் உங்கள் குடும்பம் கெட்டு போகும். வேதம் சொல்லுகிறது. இன்னும் நிறைய கெட்டு போகிறத குறித்து, நிறையா வழி விலகுகளை குறித்து நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே வழி விலகுவது, அவரை விட்டு வழி விலகி அவரை விட்டு தள்ளி போகிறது, அவர் சித்தம் செய்கிறத விட்டுட்டு வெளியில் போகிறது, அவரை தொழுது கொள்றதை விட்டுட்டு வெளியில் போகிறது, அவர்கிட்ட ஜெபிக்கிறத விட்டு வெளியில் போகிறது, அதோ வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பார்த்து நன்மை செய்யாதபடி வழி விலகி போகிறவர்கள் ஏகமாய் கெட்டு போவார்கள். கெட்டு போகிறதுக்கா அழைச்சாரு? ஹலோ, கெட்டு போகிறதுக்கா அவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? கெட்டு போகிறவர்களை ரட்சிக்கப்படும்படியாய், பாவிகளை. இதெல்லாம் மைண்டில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு அநேகர் வழி விலகி போகிறதுனால தங்களை தாங்களே ஊடுருவ குத்தி கொண்டு சோத்திரம் இதோ விக்கிரகத்தை நம்பி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வழி விலகி போகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். இப்படி வசனங்களை கேட்டு கேட்டு நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் நாமும் கெட்டு போய் குடும்பமும் கெட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது வழியாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை நான் எழுதுனதில்லை, மனுஷன் எழுதுனதில்லை. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனும். அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிற போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதில்லை. நீங்கள் தேவனை தொழுது கொள்றதுன்னா யாராம்? இங்கே தேவனை தொழுது கொள்கிறதில்லை. அவங்க யார்? அக்கிரமக்காரராம். இன்னைக்கு சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியமான அந்த இது தேவனுக்காக கொடுக்கப்படுகிற நேரம் இல்லை, நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பிரயோஜனத்துக்காக தொழுது கொள்ள வர்றோம். யாரோ ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கு இங்கே வருகிறது அல்ல. தொழுது கொள்கிறது தேவனை மகிமைப்படுத்துகிற நம்முடைய பிரயோஜனத்திற்காக. அக்கிரமக்காரர்கள் தொழுது கொள்ள மாட்டாங்க. அக்கிரமக்காரர்கள் ஒழுங்கீனமானவங்க ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக மாட்டாங்க. ஒழுங்கீனமானவங்க ஒழுங்காக நேரத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அதுலெல்லாம் ஒழுங்கு இருக்கும், ஆராதனையில் மட்டும் ஒழுங்கு இருக்காது. தொழுது கொள்றதுல மட்டும் நமக்கு ஒழுங்கே இருக்காது. நீ எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு என்ன செஞ்சாலும் சரி, ஒழுங்கற்றவர்கள் கெட்டு போவார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒழுங்கு இருக்கணும். ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் இங்கே வருகிறதுக்கு நாம் ஒழுங்கற்று இருப்போமானால் கெட்டு போயிடுவோம். ஏகமாய் கெட்டு போயிடுவோம். வழிவிலேயே போகிறவர்கள் கெட்டு போவார்கள். மதிகேடன் தொழுது கொள்கிறது இல்லை, அக்கிரமக்காரன் தொழுது கொள்கிறது இல்லை. இவையெல்லாம் கேட்டு கேட்டு இன்னும் சோம்பேறித்தனமாகவும் அசட்டையாகவும் இருப்போமானால் நிச்சயமாக ஏகமாய் கெட்டு போவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. தூக்கமே வரக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமைனா ராத்திரி தூக்கமே வரக்கூடாது. ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளணும், இன்னும் அதிகமாய் தேவ பிரசரை கழிகொறணும், இன்னும் அக்கிரம காரியங்களை கற்றுக்கொண்டு அக்கிரமத்தை விட்டு வெளிவரணும், தேவனை தொழுது கொள்ளணும். நாங்கள் மதிகேடனை போல இதோ வழி விலகி போயிடக்கூடாதுன்னு ஜெபிச்சுட்டு முன்னாடி கடந்து வரணும். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு ஸ்கூலில் கவனிங்களேன், தொடர்ந்து லேட்டாக வந்தால் பிள்ளை என்ன செஞ்சுருவாங்க? ஆமாம், சீக்கிரம் ஆண்டவர் வெளியில் அனுப்பிச்சிடுவார். நீங்கள் இப்படியே வாங்க
அப்படிலாம் எதுவுமே அசட்டையாக தொடர்ந்து நீங்கள் வாங்க, கர்த்தரே வெளியில் தள்ளிடுவார். யாரும் ஊழியக்காரரோ யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரே தள்ளிடுவார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஏகமாய் வழி விலகி ஏகமாய் கிட்டு போனால் தொழுது கொள்கிற மதியடன் தொழுது கொள்கிறது இல்லையா? எப்படி வர்றது தொழுது கொள்கிறது? எப்படிங்க? எப்போ வேணாலும் வந்து தொழுது கொள்ளலாமா? எப்போ வேணாலும் வரலாமா? எந்த நேரத்தில் வேணாலும் வரலாமா? ஜாக்கிரதையாயிருங்க. இன்னும் நாள் இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் மாறிடுங்க. மாறலைன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாறலைன்னா என்ன செய்யலை? ஒரு நாள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்து தான் நம்ம ஆராதனைக்கு வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா அது உங்கள் பாடு, கர்த்தர் பாடு. வேத வசனம் நியாயத்திற்கும். அதனால் எவ்வளோ அதிகாலையில் எழுந்து முதல்ல அந்த காலத்தில் ஒரு பாருங்கள், தேவனை அறியாத காலங்களில் தேவனை அறியாதவர்கள் மதியடருக்குள்ள 4 மணிக்கு எழுச்சி வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறாங்கய்யா. 4 மணிக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே இந்த காரியங்களில் சிரத்தையில்லாதனால தான் குடும்பமே அலங்கோலமாக ஆயிடுது. குடும்பம் அலங்கோலமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? வழி விலகி போகிறதுனால. வழி விலகி போயிட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி சரியான ஜீவிதம் இருக்கும்? குடும்பம் மேன்மையாக இருக்கும்? எப்படி குடும்பம் கட்டப்படும்? எப்படி கர்த்தருக்குள் குடும்பம் வாழும்? இதோ வழி விலகி போகிறவர்கள் ஏகமாய் கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். இனி நாட்கள் இல்லை. இனி தாளாட்டுவதற்கு நாட்கள் இல்லை. இனி கண்ணீரை துடைப்பதற்கு நாட்கள் இல்லை. இன்னும் உங்களை பலவீனத்தில் பலனாக இருப்பான்னு சொல்ல நாட்கள் அல்ல. இதோ கர்த்தர் நாம் மகிமைக்காக மதிகேடன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். அவன் அக்கிரமக்காரன், அவன் தொழுது கொள்வதில்லை. அதனால் ஜாக்கிரதையாக இருந்து சங்கீதக்காரன் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஜாக்கிரதை தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். என்ன செய்யணும்? இந்த பூமியிலிருந்து இயேசு வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, தப்பிக்க வழி பார்க்கணும். அதுக்கு பிரயாசப்படுங்க. வழி விலகி போயிட வேண்டாம். வழி விலகி போகிறவர்கள் ஏகமாய் கெட்டு போவார்கள். ஜாக்கிரதையாயிருங்க. வசனத்தை நல்லா மைண்டில் வாங்கி கொள்ளுங்க. வேறு எந்த காரியமும் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது. வசனம்தான் வரணும் முன்னாடி. அதனால் நல்ல சங்கீதக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.